வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஸ்ரீ மீனாட்சி ஜோதிடம். தொடர்ந்து நமது பதிவினை பார்த்து வாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவில் இன்று நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்குமான 12 மாதங்கள். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தை சொல்லியிருக்கிறது ஜோதிடம். அதை வரிசைப்படியாக எப்படி மேசத்துலேருந்து ஆரம்பித்து கடைசியாக நம்ம மீனம் வரைக்கும் சொல்கிறோமோ, மேசம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் தமிழ் மாதத்தை நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. அதை பார்ப்போம் அன்றைக்கி. உதாரணமாக மேசம் தான் ஃபஸ்ட்டு. மேசத்துக்கு சித்திரை மாதம் சொல்லியிருக்கு. மேசத்திற்கு சித்திரை மாதம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் ஒரு ஜாதகத்தில் மேச ராசியில் சூரியனை ஜோதிடர் குறித்திருக்கிறார் என்றால், அந்த ஜாதகர் சித்திரை மாதத்தில் பிறந்தவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரிஷபத்தில் ஒரு ஜாதகத்தில் ரிஷபத்தில் சூரியனை ஜோதிடர் குறித்திருக்கிறார் என்றால், அந்த ஜாதகர் வைகாசி மாதத்தில் பிறந்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் வரிசையாக மேசத்தில் ஆரம்பித்து மேசம் சித்திரை, ரிஷபம் வைகாசி, அடுத்து மிதுனம் ஆனி, கடகம் ஆடி, சிம்மம் ஆவணி, கன்னி புரட்டாசி, துலாம் ஐப்பசி, விருச்சிகம் கார்த்திகை, தனுஷு மார்கழி, மகரம் தை, கும்பம் மாசி, மீனம் பங்குனி. இவ்வாறாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் மீன ராசியில் சூரியனை ஜோதிடர் குறித்திருக்கிறார் என்றால், மீன ராசியில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கின்றார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். புரிஞ்சதா? அதே போன்று லக்னத்திலே சூரியன் சில ஜாதகங்களில் குறிச்சிருப்பாங்க. லக்னம் பிறந்த நேரம், நாம் எத்தனை மணிக்கு பிறந்தோமோ அந்த நேரம் தான் லக்னமாக குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? அந்த லக்னத்திலே இந்த சூரியனுக்கு சில ஜாதகங்கள் குறிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா அந்த ஜாதகர் காலையிலே பிறந்திருக்கிறார் என்று நாம் அந்த பொருள் கொள்ள வேண்டும். அதே போன்று கடகம் தான் ஆடி மாதம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடகத்தில் இப்போ சூரியனை குறிச்சிருக்கிறாங்க ஒரு ஜாதகம்னு வச்சுருக்காங்க. அந்த சூரியனோட சேர்ந்து சந்திரனை குறிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசியில் சூரியனை சந்திரனை சேர்ந்து ஜாதகத்தில் ஜோசியர் குறிச்சிருக்கிறார். கடகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கடகத்தில் இருக்கு. அப்படின்னா என்ன? கடகம் ஆடி மாதம். சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது அது அமாவாசை. அப்போ ஜாதகர் ஆடி அமாவாசையில் பிறந்திருக்கிறார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். சரியா? நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் மற்றொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, இந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி.